இவ்வளோ சாரியையும் மடிச்சு வைக்கிறதுக்குள்ள எப்பா ஒரு நாளாச்சும் கபோர்டை க்ளீன் பண்ண முடியல. இன்னைக்காச்சும் க்ளீன் பண்ணி வைப்போம். ஐயோ தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னு நினைக்கேன். அப்புறமா வர்றாத்த. ஏன் அனு அனு நீ கட்டி விட்ட ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குன்னு மாமா சொன்னாங்க. அப்படியா அத்தை? நல்லா இருக்கா? ஆமா அனு, ரொம்ப அருமையா இருக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு. ஆமா அத்தை, எப்பவுமே உங்களை அந்த ஹேர் ஸ்டைல் தானே பார்ப்போம். நல்லாவே இருக்காத அத்தை, அதான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்களும் சரின்ட்டீங்க. சரிங்க அத்தை, நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா வர்றேன். ஏன் அனு என்ன அப்புறமா வர்றேன்ட்டு இருக்க? இங்க பாரு, எல்லா நகையும் புடவையும் எடுத்து போட்டு மடிச்சு வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் உதவி செய்வியா? அப்புறமா வர்றேன். ஆட்டுக்குட்டி வர்றேன்ட்டு போறேன். எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வைக்க வேண்டியனே. இல்ல அத்தை, நீங்க எதுவும் தப்பா நினைச்சிட கூடாதுல்ல, அதான் அப்படி சொன்னேன். திடீர்னு தான் வந்தேன். நீங்க நகைலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அத்தை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 புடவை எடுத்து மடிச்சு வை அனு. அத்தை, அந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு அத்தை. ஓ இதுவா? இதெல்லாம் முன்னாடி உள்ள புடவை. எல்லாமே அந்த நேரத்தில் உள்ள புடவை தான் நல்லா இருக்கு. இப்போ வர்றதெல்லாம் ஜரிய பாரு, ஒரு அளவே கிடையாது. கரெக்டா சொன்னீங்க அத்தை. அந்த புடவை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அத்தை அந்த புடவை. அதை ஏன் என் மடியிலே வச்சு பார்த்துட்டு இருக்க? நீயே பாரு நல்லா இருக்கான்ட்டு. வாவ், இந்த சரி எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு. பளபளன்ட்டு இருக்கு. இந்த சாரி எல்லாம் வியர் பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும் போலயே. அனு நல்ல நேரத்தில் வந்தடி இங்க. அத்தை இப்படியெல்லாம் நகைலாம் எடுத்து போட்டு பார்க்குறாங்கன்னு சுத்தமாக தெரியாது எனக்கு. அப்போவே தெரிஞ்சிருந்தா அப்போவே வந்திருப்பேன். எவ்வளோ நகை எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. பாதி நகை தான் வெளியே கிடக்கா, என்னன்னு தெரியலையே. எப்படியோ வந்ததும் வந்தாச்சு. இவங்ககிட்டேருந்து 2 புடவையும் 2 நகையும் ஆட்டை போட்டுட்டு தான் போகணும் இன்னைக்கு. அத்தை, இந்த புடவை அழகா இருக்கு அத்தை. ஆமா அனு, அந்த கலரும் இந்த கலரும் சேம் தான். இது முன்னாடி உள்ள புடவை. நானும் அக்காவும் சேமா எடுத்தோம். இந்த நகையும் அதுக்கு செட்டா எடுத்தது தான். எடுத்துட்டு 1 வாட்டி 2 வாட்டி போட்டிருப்பேனோ என்னவோ. அதுக்கப்புறம் உள்ளதான் தூங்குது. ஆமா அத்தை, நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க? என்னன்னு இப்படி சொல்லிட்டேன்? நீங்க 4 பேர் எதுக்கு இருக்கீங்க? உங்களுக்கு தான் எல்லாத்தையும் தரப்போறேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அனு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் தரையில வாங்கிக்கிடணும். ஆமா, சொல்றதுதான் மிச்சம். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து வாயை வச்சு சொல்றாங்களே தவிர ஒரு பொருளையாச்சும் நீட்டினது கிடையாது. அந்த பூமாரிக்காச்சும் அப்பப்போ ஏதாவது நகை கொடுத்துருக்காங்க. அவகிட்ட ஒண்ணுமில்லன்னு சொல்லி. ஆனா எனக்கு இதுவரை ஒன்று கூட தந்தது கிடையாது. பரம்பரை நெக்லஸ் கூட அவ கையில தான் இருக்கு. அதை எப்படியாச்சும் புடுங்கணும். அத்தை, இந்த நெக்லஸ் நல்லா இருக்கும்ல கழுத்துல போட்டா? ஆமா அனு, ரொம்ப நல்லா இருக்கும். இதுல இருக்க ஒவ்வொரு கல்லும் டைமண்ட் தான். அத்தை, இது டைமண்ட் நெக்லஸா? ஆமா அனு, பார்த்தா அப்படி தெரியல. தெரியவே இல்ல அத்தை. இது பார்த்தா அப்படியே எனக்கு இதை சொந்தமாக்கி கொள்ளணும்ட்டு இருக்கு. என்னன்னு? ஒன்னும் இல்ல அத்தை, என்கிட்ட இந்த மாதிரி நகைகளே இல்லைன்னு சொல்றேன். அதனால என்ன, இதை வேணா நீ வச்சுக்கிட்றியா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை. இது உங்க நகைல. உங்க நகையை நான்லாம் வாங்கக்கூடாது. நீங்களே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அனு சும்மா இரு. எல்லா நகையும் எடுத்து போட்டாச்சுல. உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. புடவையிலையும் ஏதாவது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ அனு. அப்படியா அத்தை? என்கிட்டயும் நிறைய புடவை இருக்கதான் அத்தை செய்து. இருந்தாலும் உங்க புடவையை பார்க்கல, அதை வாங்கி உடுக்கிறதுக்கே ஒரு இது வேணும்ல. எங்க அத்தை புடவைன்னு சொல்லி கட்டலாம்ல. அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாமா. உனக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ அதை எடுத்துக்கோ. சரிங்க அத்தை, நான் கையில் வச்சிருக்க புடவையும் எடுத்துக்கிறேன் அத்தை. இதுவே நல்லா இருக்கு. அந்த நெக்லஸை மட்டும் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அதையும் சேர்த்து போட்டால் நல்லா இருக்கும்ல. சரி போட்டுக்கோ. இப்போ என்ன, இந்த கலருக்கும் அந்த நெக்லஸுக்கும் ரொம்ப நல்ல மேட்ச் ஆகும். இதையும் போட்டுக்கானு. தேங்க்ஸ் அத்தை. இதுக்கெல்லாம் எதுக்குமா தேங்க்ஸ்? ஆனந்தி, காவியா. என்னது அத்தை, இவங்களை கூப்பிட்டு இருக்காங்க. என்னத்த, என்னாச்சு? ஏதாவது வேணுமா? என்கிட்ட சொல்லுங்க அத்தை, நான் போய் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தர்றேன். உங்க செல்ல மருமக நான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் அவங்கள கூப்பிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்லானோ, அவங்களுக்கும் ஏதாவது பிடிச்சா எடுத்துக்கிடட்டுமே, அதை சொல்லதான் கூப்பிட்டேன். என்னது, அவங்களுக்கும் ஏதாவது பிடிச்சா எடுத்துக்கிடட்டுமா? இது நல்ல கதையா இருக்க. நான் இவ்வளோ நேரம் உட்காந்து ஐஸ் வைப்பேனா, கடைசியில் அத்தை என்னன்னு பார்த்தா அவங்களுக்கும் சமமா பிரிச்சு கொடுப்பாங்களாம். ஐயோ ஆனந்தி. அத்தை, அவங்களாம் இதெல்லாம் போட மாட்டாங்க அத்தை. நீங்க உங்க நகையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்காதீங்க அத்தை. ஏமானு அப்படி சொல்ற? ஆமா அத்தை, கொடுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பூமாரிக்கு இந்த நியூஸ் போகும். ஆமாம்ல, அது வேற ஒன்று இருக்க. என்ன பண்றது, காவியாக்கு கொடுத்தா எப்படினாலும் பூமாரிக்கு நியூஸ் போகும். சரி அனு, அப்போ அந்த புடவையும் கொடு, அப்புறமா தந்துக்கிடுறேன். அத்தை, என்னத்த சொல்றீங்க? தந்துட்டு இப்படியெல்லாம் வாங்கக்கூடாது அத்தை. அது பெரிய தப்பு இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? ஆமா, தந்த புடவை வேற வாங்கக்கூடாத. இப்ப என்னன்னு செய்யறது, நீயே சொல்ல. எனக்கு மட்டும் இருக்கட்டும் அத்தை, அவங்களுக்கு பின்னாடி கொடுத்துக்கிடலாம். நான் தானே உங்களுக்கு 2வது மருமக. மூத்த மருமகளுக்கு என்னெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுவும் சரிதான். பூமாரிக்கு நிறைய நகை கொடுத்து தான் இருக்கேன். உனக்கு தான் ஒன்றும் தரல.
ஆமாத்த, நான் தான் உங்களுக்கு பிடிக்காத மருமகளாச்சே, எனக்கு எப்படி தருவீங்க? என்னாலும் இப்படி சொல்லிட்டேன். இப்போ ஒன்னதான் எனக்கு எல்லாரை விட ரொம்ப பிடிக்கும். சும்மா இரு, அப்படியெல்லாம் இனி பேசக்கூடாது, புரியுதா? அத்தை அத்தை, சும்மா சொன்ன அத்தை. அத்தை, இந்த நெக்லஸ் இருக்குல்ல ரெட் கலர், அதையும் எடுத்துக்கிட்டா? ரெட் கலர்ல அந்த மாடல்லாம் போட்டிருக்கேன், அதையும் எடுத்துக்கிட்டா இந்த ரெட் கலர் சாரி கட்டிக்கிடலாம்ல? என்னானு ஒரு புடவை தானே சொன்னேன். என்னத்த நீங்க செல்ல மருமகளுக்கு இன்னொரு நெக்லஸும் இன்னொரு புடவையும் கொடுக்க கூடாதா என்ன? தரலாமா, இருந்தாலும் காவியாவையும் ஆனந்தி பார்க்க வச்சுட்டு உனக்கு தரக்கூடாதுல்ல? அவங்க கிடக்காங்க அத்தை, நீங்க கொடுங்க, அவங்களுக்கு தெரிய போகுது. சரி அனு, அவங்களுக்கு தெரியாத மாதிரி வச்சுக்கோ, தெரிஞ்சா மனசு அப்புறம் கஷ்டப்படுவாங்க, புரியுதா? நான் எதுக்கத்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க போறேன், இந்த நெக்லஸ் பார்க்க அழகா இருக்குன்னு கேட்டேன். நான்லாம் சொல்ல மாட்டேன். அத்தை, அனுக்கா இங்கதான் இருக்கீங்களா? சரியா போச்சு, வந்துட்டாளா? ஆமா ஆனந்தி, இங்கதான் இருக்கேன். சும்மா அத்தைக்கு புடவை மடிச்சு கொடுக்க வந்தேன். ஆமா ஆனந்தி, நான் தான் கூப்பிட்டேன் உன்னை. இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. அத்தை, என்ன அத்தை புடவை கொடுக்குறீங்க? சும்மா ஒரு அனு, புடவை மட்டும்தான். அத்தை வேணாம் அத்தை. ஏன் அத்தை, புடவை எல்லாத்தையும் விற்க போறீங்களா? இப்ப எதுக்கு தேவையில்லாத சிரிப்பு? அல்பம் புடவை கொடுக்குறாங்கன்ட்டு முதல்ல வந்து உட்கார்ந்துருக்கு ஆளா. கொஞ்சமாவது கூப்பிட்டுச்சா ஆனந்தி காவியான்னுட்டு, தான் மட்டும் அனுபவிக்கணும். என்ன ஆனந்தி, இந்த புடவை பிடிக்கலையா? அப்ப இதுல வேணா பாரு ஆனந்தி, இதுல ஏதாவது ஒரு கலர் பிடிச்சிருக்கா? எதுக்கு அத்தை இப்ப புடவைலாம்? சும்மா எடுத்து மடிச்சிட்டு இருந்தேன், அதான் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு புடவை தரலாமேன்ட்டு தான். உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ ஆனந்தி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை, புடவை ஏற்கனவே என்கிட்ட நிறைய இருக்க தானே செய்யுது, அதை உடுக்கிறதுக்கே ஆள் வேணும். வேணாம் அத்தை. ரொம்ப தான் பண்ற இன்னைக்கு, என்னன்னு தெரியலையா? ரொம்ப ஓவரா பிகு பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை நான் முதல்ல வந்து உட்காந்து எனக்கு புடவை எடுத்துட்டேன்ட்டு பொறாம போல. ஏன் ஆனந்தி அப்படி சொல்ற? எல்லாம் பட்டு புடவை தான், எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனா கட்டிட்டு போகலாம். எல்லாம் நல்ல விலை கூடின புடவை, ஏதாவது வேணும்னா எடுத்துக்கோ. நான் பீவல்ல சும்மா தான் வைக்க போறேன். இல்ல அத்தை, புடவைலாம் எனக்கு வேணாம். என்கிட்ட இருக்க புடவையே நான் கட்ட மாட்டேன், பட்டு புடவைய. இதுல இதே எங்க நான் கட்டுறது? நான் சும்மா சாதாரண சாரீஸ் தான் கட்டுவேன். அனு அக்காக்கி கொடுங்க, அவங்க தான் எல்லாத்தையும் கட்டுவாங்க. ஆமாத்த, ஆனந்திக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு பாத்தீங்களா? எனக்கு வேணா கொடுங்க அத்தை, நான் வேணா கட்டிக்கிறேன். நீ தான் 2 புடவை எடுத்தாச்சுல அனு, அப்புறம் என்னம்மா? ஐயோ, இந்த சோடா புட்டி கண்ணாடி முன்னாடி சொல்லிட்டாங்களே. அது சரி, 2 புடவை எடுத்தாச்சோ? ஏன் அனுக்கா, உங்ககிட்ட இல்லாத புடவையா? அத்தை கிட்ட இதுக்குன்னு வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. என்ன ஆனந்தி, அத்தை பாசமா தராங்க, வாங்க கூடாதா? உன்ன மாதிரி இந்த மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்றியா? அத்தை என்னவோ பாசமா தான் தர்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அடுத்தவங்க புடவை வாங்கி கட்டிக்கிடுற பழக்கம் எனக்கு இல்ல, அவ்வளவுதான். ரொம்ப தான் பண்ற ஆனந்தி. அத்தை யாரு, உனக்கு அடுத்தவங்களா? அப்படியெல்லாம் இல்ல, இருந்தாலும் எனக்கு இருக்க புடவை கட்டுறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கும். இதுல எதுக்கு பட்டு புடவைலாம்? இந்த வெயில நம்ம எங்க போக போறோம்? அதுலயும் இனிமே ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா என்ன இதை வாங்கி கட்டுறதுக்கு? நீங்களே வாங்கி கட்டிக்கோங்கக்கா, எனக்கெல்லாம் வேணாம். வேணாண்டி போ, அதுக்கு நான் என்ன செய்ய முடியுமா? அத்தை, காவியாக்கு வேணா நீங்க ஒரு புடவை கொடுங்க அத்தை, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், காவியாக்கவும் வேணான்னு தான் சொல்லுவாங்க. என்ன ரூட்டு நம்ம பக்கம் திரும்புது, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இருக்கு இவ்வளவுக்கலாம்.